Hmm. Yeah, welcome to data interpretation session. ஓகேவா டேட்டா இன்டர்பிரேஷன் செஷனில் கேட் 2024 ஃபர்ஸ்ட் லாட் ஒன்னில் நடந்த கொஷின் பேப்பரில் வந்து கேண்டில் ஸ்டிக் ப்ராப்ளம் இது. ஓகேவா, இப்போ இது வந்து ஒரு ஷேர்ஸ். ஓகேவா, இது நீ ரொம்ப போட்டுலாம் குழப்ப தேவையில்லை. இங்கே இருக்கிறது வேல்யூஸா, இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பாயிண்ட் டிப் இருக்குல்ல, அந்த லைன் மாதிரி இருக்குல்ல சின்னதா மெலிசான லைனோட டிப் வந்து அந்த டேயோட ஹையஸ்ட் ப்ரைஸ். அதாவது ஒரு கம்பெனியோட ஷேர் வந்து அந்நிய நாளுக்கு எவ்வளோ ஹை ப்ரைஸ் தொட்டிருக்கு, அது இந்த டிப், இந்த சின்ன லைனோட டிப்பு. அந்நிய நாளில் எவ்வளோ லோ ப்ரைஸில் இருந்திருக்கு அதோட டிப்பு. அதாவது ஒரு ஷேர் இப்படி ஏறி இறங்கி அந்த நாள் முடியும் போது ஒரு இடத்துல வந்து நிற்கும். ஓப்பனிங் ப்ரைஸ் அன்றைய நாள் அப்போ இந்த விலையில் அது தொடங்குச்சு. அப்புறம் அது ஹையஸ்ட் இடத்துக்கு போகும்போது அந்த டேயோட ஹையஸ்ட் ப்ரைஸாக இருக்கும், லோயஸ்ட் ப்ரைஸாக இருக்கும், க்ளோசிங் ப்ரைஸ். ஓகே, அந்த டே முடியும் போது ஒரு ப்ரைஸில் வந்து நிற்கும், அதுதான் க்ளோசிங் ப்ரைஸ். ஓகேவா, இது இந்த டிப்பில் இருக்கிறது ஹையஸ்ட் ப்ரைஸ், இது லோயஸ்ட், அந்த ஓப்பனிங் ப்ரைஸ், இது க்ளோசிங் ப்ரைஸ், இது லோயஸ்ட் ப்ரைஸ். இது தெரிஞ்சால் போதும். இங்கே என்னடா டிப்பே இல்லையான்லாம் பார்க்கக்கூடாது. அப்போ ஹையஸ்ட் ப்ரைஸும் இதுதான், ஓப்பனிங் ப்ரைஸும் அதுதான். சப்போஸ் பாட்டமில் இல்லைன்னா அந்த டேவோட க்ளோசிங் ப்ரைஸும் இதுதான், லோயஸ்ட் ப்ரைஸும் இதே தான் இருக்கும். இப்போ நம்ம கொஷினில் மூவ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு என்ன ஓகே, இது தெரிஞ்சிடுச்சா. அதாவது இந்த சார்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 7 ஷேர்ஸ் இருக்கான். கேண்டில் ஸ்டிக் பிளாட். ஓகே, வெர்டிக்கல் ஆக்சிஸில் இருக்கிறது வந்து ருபீஸா. ஓகேவா, ஏ ஷேர் ஹூஸ் க்ளோசிங் ப்ரைஸ். ஓகேவா, புல்லிஷ் ஷேர்ஸ் பியரிஷ் ஷேர்ஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன். புல்னா என்ன பண்ணும், மாடு கொம்பு மேலே தூக்கி விடும். அப்போனா அதோட விலை அதிகமாக போய், அதாவது ஓப்பனிங் ப்ரைஸோட, அதாவது ப்ராஃபிட், க்ரீன் கலர்னா ஒரு ப்ராஃபிட்னு வச்சுக்கோ, அதான் புல்லிஷ் ஷேர்ஸ். பங்கு சந்தை மேலே போயிருக்கு. பிஆர்னா கரெக்ட் என்ன பண்ணும், கீழே தள்ளி விடும். அப்போ அது ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் பியரிஷ் ஷேர்ஸ், க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் புல்லிஷ் ஷேர்ஸ். இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். புல்லிஷ்னா க்ரீனு, பியரிஷ்னா ரெட்டு. ஓகே, இப்போ இந்த கொஷின் போனா என்ன கேட்குறாங்க, டெய்லி ஷேர் ப்ரைஸ் வேரியபிலிட்டி, அதாவது ஷேர் ப்ரைஸோட வேரியபிலிட்டி ஃபார்முலா, இந்த டேவோட ஹையஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் லோயஸ்ட் ப்ரைஸ், அப்புறம் ஆவரேஜ் ஆஃப் ஓப்பனிங் ப்ளஸ் க்ளோசிங் ப்ரைஸ், இதுதான் ஃபார்முலாவும். இதில் ஏசிடிஎஃப்ல அதிகமான எஸ்பிவி யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த டேட்டா வச்சு ஃபஸ்ட்டு நம்ம டேபிளை போட்டுருவோம். ஓகேவா, இதுதான் அந்த டேபிள். ஓகேவா, ஏ பி சி டி இ எஃப் ஜியா. ஓகே, ஜி. ஓகேவா, என்ன இருக்கு, ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் ப்ரைஸு, லோயஸ்ட் ப்ரைஸு, ஓப்பனிங்கு, க்ளோசிங்கு. ஏவோட ஹையஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தோம்னா 2200. ஏக்கு வந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் வந்து 2400. ஆமாம், ஏன்னா அந்த டிப் எங்கே நிற்கிது, இங்கே நிற்கிது கரெக்டாக, 2400. இது நான் இப்படி ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா, 2400, லோயஸ்ட் ப்ரைஸ் வந்து 1200. அப்புறம் ஆவரேஜ் வந்து பாருங்களேன், 2200, 1800 ஆவரேஜ். அதோட மிட் வேல்யூ 2000 தான் மிட் வேல்யூ. இது ஏன்னா ஓப்பனிங் ப்ரைஸ் இது, க்ளோசிங் ப்ரைஸ் இது, அதோட ஆவரேஜ்னா மிட் வேல்யூ, அது 2000. அதான் நான் ஃபார்முலா, அதை தான் நான் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ 2400, 1200,
2400 1200 வந்து லோயஸ்ட் ப்ரைஸா? ஓப்பனிங் எங்க ஆகுது? ஓப்பனிங் வந்து 2200ல ஆகுது, க்ளோசிங் வந்து 1800ல ஆகுது. 2200 க்ளோசிங் 1800. ஓகே, இந்த 100 போடுறது கஷ்டமா இருக்குப்பா. நான் வெறும் அந்த நம்பர்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன். நீங்க எழுதும்போது கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து பிக்கு வாயேன். பிக்கு வந்து ஹையஸ்டா தான் ஓப்பனிங்கும் தான் 2000. அப்ப அதே எதுவும் ஹையஸ்ட் 2000, ஓப்பனிங்கும் 2000. ஓகேவா? க்ளோஸ் ஆகுது லோயஸ்ட் வந்து 1400. ஓகேவா? லோயஸ்ட் வந்து 1400. ஆனா க்ளோஸ் ஆகுது பாரு, 1700ல க்ளோஸ் ஆகுது. ஏன்னா அது நடுவில் இருக்குல்ல. 1700 க்ளோஸ், 1400. ஓகேவா? 1400ல லோயஸ்ட் 1400, 1700 வந்து க்ளோஸ் ஆகுது. அதே சிக்கு பார்த்தோம்னா என்ன வரும்? ஹையஸ்ட் வந்து 1400, ஓப்பனிங் வந்து 1200. லோயஸ்ட் ரெண்டும் ஒன்று தான், 800 800. டிஷ் பார்த்தோம்னா ஓப்பனிங் வந்து 1200, சாரி ஹையஸ்ட் 1200, ஓப்பனிங் வந்து 1000, ஓப்பனிங் 1000, லோயஸ்ட் வந்து 300, லோயஸ்ட் 300, 500, க்ளோசிங் வந்து 500. அப்படியே ஈக்கு பார்த்தோம்னா ஓகே, அப்படியே ஈக்கு பாருங்களேன். ஈக்கு வந்து சாரி இப்படி பார்த்தா கரெக்டாக 1400 ஹை, நடுவில் இருக்கா 1300 வந்து ஓப்பன். 1400 1300 is open and E oda lowest price is 1100, closing also same. F oda highest 2000, opening is 1800, lowest is 1200, closing is at 1600. and the G நம்ம பார்த்தோம்னா 1900 is highest, opening is at 1700, opening is at 1000, lowest வந்து 1000, சாரி lowest is 1000, closing is 1200. இந்த சார்ட்டை நீ டப்புன்னு கொஷின் பார்த்து போட வேண்டியதுதான். இதை நீ கொஷின் சால்வ் பண்ண வந்துடும். இதை போட்டாச்சா? இப்போ கொஷின்ல என்ன கேட்டாங்க உங்களுக்கு? ஓகேவா? அந்த எஸ்பிவி ஃபார்முலா என்னது? ஹையஸ்ட் மைனஸ் லோயஸ்ட், ஹையஸ்ட் மைனஸ் லோயஸ்ட், ஆவரேஜ் ஆஃப் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வேல்யூ. இதை ஓகேவா? இதுதான் வந்து எஸ்பிவியோட ஃபார்முலா. ஓகே, இதுல எல்லாத்துக்கும் கேட்கல, ஏசிடிஎஃப்ல எதுக்கு அதிகம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த டேட்டா இது இங்க இருக்கட்டும். இப்போ இங்க வருவோம். ஓகேவா? ஏக்கு என்ன வருது பார்த்தோம்னா ஹையஸ்ட் மைனஸ் லோயஸ்ட் 2400 1200, பாதிக்கு பாதி. அப்போ 1200 ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணா 2400 மைனஸ் 1200 வந்து 1200. ஓகேவா? இப்போ அப்படியே பாரு, ஓப்பனிங் க்ளோசிங் 1200 1800, அப்போ மிட் வேல்யூ வந்து 2000, அப்போ அதுதான் ஆவரேஜ். இங்கே பாரு, மிட் தானே ஆவரேஜ், அப்போ 2000 தான் ஆவரேஜ். ஓப்பனிங் க்ளோசிங்கோட ஆவரேஜ் வந்து 2000. ஏன்னா ஓகே, ஏன்னா 2200 plus 1800 நடக்குது 4000, 4000 divided by 2 is 2000. அப்படியே ஏசிடிஎஃபா
ஆமாம் ஏசி சிக்கு பார்ப்போம். சிக்கு ஹையஸ்ட் மைனஸ் லோயஸ்ட் 600 1400 800 மைனஸ் பண்ணால் 600. ஓப்பனிங் க்ளோசிங் இவ்வளோ 1200 800 அப்போ மிட்டு வந்து 1000. ஏசிடி டிக்கு பார்ப்போம். டிக்கு 1200 300 சப்ட்ராக்ட் பண்ணால் 90 900. 900 ஓகே. ஓப்பனிங் வந்து 11,000 சாரி 1100 500. இதுக்கு ஆவரேஜ் 1600 800 வருமா? டி தானே இதில் பார்ப்போம். ஓப்பனிங் வந்து 1000, இது வந்து 1500 சாரி 500 400 600 நடுவில் க்ளோசிங். அது 500 நான் அங்கே 300 இட்டேன், அது தப்பு. அப்போ 1500 பாதி பண்ணோம்னா 750. அப்படியே எஃப்க்கு போவோமே. சரி இந்த டேபிள் எஃப்க்கு வந்து ஹையஸ்ட் 2000 1200 800. ஓப்பனிங் க்ளோசிங் மிட் 1500 800 வரும். மேலே எஃப்க்கு டாப்பில் 800 வருது. ஓப்பனிங் க்ளோசிங் வந்து இதில் என்ன 1800 1200 அப்படியே போட்டிருக்கு. ஆமாம் 1800 1200. அப்போ மிட்டு வந்து என்ன வரும் 1700. ஓகே அதுதான் ஓகேவா. இதில் பாரு 0 கேன்சல் 0 கேன்சல் 0 இதில் எது ஹையஸ்ட்னு பார்ப்போம். சாரி இதில் ஒரு 0 தான் கேன்சல் 9075 2 0 கேன்சல். ஓகே 12/20 அது அப்படியே போட்டால் 3/5 வரும். 6/10 இதையும் டிவைட் பண்ணால் 3/5 வரும். 90/75 இதில் பாரு நியூமரேட்டர் அதிகமாக இருக்குது, டினாமினேட்டர் கம்மியாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஒன்னோட அதிகமாக தான் வரும். இது ஒன்னோட கம்மியாக வரும், இதுவும் ஒன்னோட கம்மியாக தான் வரும் வேல்யூ. ஏன்னா நியூமரேட்டர் கம்மியாக இருக்குது. இதுவும் பாரு நியூமரேட்டர் கம்மியாக இருக்குது. அப்போ இதோட வேல்யூமே ஒன்னோட கம்மி தான். இதுவும் லெஸ் தென் 1, ஏவும் லெஸ் தென் 1, சியும் லெஸ் தென் 1, எஃப்பும் லெஸ் தென் 1, டி மட்டும்தான் கிரேட்டர் தென் 1 இருக்குது. அப்போ டி தான் கரெக்ட் ஆன்சர். இப்படி தான் ஃபுல்லாக இப்படி அடித்து டிவிஷன் பண்ணிட்டு இருக்கிற ஷார்ட்கட்டாக நம்ம யோசிக்கணும். ஓகேவா. ஏன்னா அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின் பாரு. எஸ்பிவி அதே எஸ்பிவி வச்சு தான் கேட்குறாங்க. ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. எத்தனை ஷேர்ஸோட எஸ்பி வந்து 0.5 அதிகமாக இருக்குது அந்த நாளைக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி ஏக்கு தெரியுது, சிக்கு தெரியுது, டிக்கு தெரியுது, எஃப்க்கு தெரியுது. எஃப்க்கு வந்து சாரி டிக்கு வந்து ஒன்னோட அதிகமாக இருக்குது. அப்போ அது ஒரு ஷேர். ஓகேவா. ஏக்கு சிக்கு என்ன வருது 5/3 0.5 அதிகமாக வருதான்னு பார்ப்போம். இங்கே எப்படி எழுதிக்கிறேன் 5/3 ஆமாம் 0.30 0.6. அப்போ ஏவும் அதிகம் தான், சியும் 0.5 அதிகம், டியும் 0.5 அதிகம். அடுத்து வந்து பார்த்தோம்னா எஃப்க்கு பார்ப்போமா 8/17 8/17 வராதுன்னு நினைக்கிறேன். 17 8 0.04 போட்டால் என்ன வரும் 68 கரெக்டாக தான் வருது. அப்போ 0.4 வருது. அப்போ எஃப் கிடையாது. இன்னும் பாக்கி என்ன இருக்குது பியும் இயும் செக் பண்ணணும் நம்ம, அதானே. ஓகே ஏசி வருது, டி வருது, அதை நோட் பண்ணிக்கோ. அப்போ பிக்கும் இக்கும் ஜிக்கும் ஏசிடிஎஃப்ஆ பிக்கு ஜிக்கு பார்க்கணும் நீங்க. ஏபிசி இஎஃப் ஜி இந்த மூணுத்துக்கும் பார்க்கணும். ஓகேவா. பிக்கு என்ன வருது 2000 1400 மைனஸ் பண்ணால் 600. ஓப்பனிங் க்ளோசிங் வந்து 2000 1700 அப்படியே வருது. ஆமாம் 2000 1700 2000 மூணுத்து சேர்த்தா 3700. 3700 பாதி போட்டோம்னா என்ன வரும் 3700 ஹாஃப் என்ன வருது 1 2 வரும் 1 7 8 16 வரும். அப்போ 1850. ஓகே அப்படியே ஈக்கு வாங்க. டேபிள் ஈக்கு 4500
சி 1400 1100 நான் சொல்லும் போது இந்த மாதிரி தப்பு பண்ணுறேன். அப்போ என்ன ஒரு 300 ஓப்பனிங் க்ளோசிங்கோட ஆவரேஜ் இ தான் 1300 1100. அப்போ ஆவரேஜ் நடுவில் இருக்கிறது 1600 200. தமிழ் தரவரையா இருக்குது. ஓகேவா? ஓகே 1000 1900 1900 லெஸ் பண்ணால் 900 வரும். இது ரெண்டு பேருக்கும் ஆவரேஜ் வந்து 1200 1700 1200. அப்படிங்கப்பா 1700 1200 2900 வரும்னு நினைக்கிறேன். அதை 2 போட்டோம்னா 1 2 வரும், 4 1480 வரும், 1450 அதான் நினைக்கிறேன். ஆமாம் 1450 தான். ஓகேவா? இதில் யாருக்கு இது வருதுன்னு பார்க்கணும். 0 கேன்சல் 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 3/12 1/4 1/4னா 0.25. அப்போ இது கிடையாது, இ கிடையாது. ஜிக்கு பார்ப்போம். 90 145 3 டேபிளில் வருமா? இல்லை, இது 5 டேபிளில் தான் ரெண்டுமே வரும். 90 5 டேபிளில் போட்டோம்னா என்ன வருது? 55140 18 வருது. இதை 5 டேபிளில் போட்டால் 5 1s ஆர் 5 2s ஆர் வரும் 45 99. பாரு நியூமரேட்டரில் சரி இது டிவைடு கண்டிப்பாக இது வேணாம். அப்படி வரேன் 29/18 போடு 0.0 29 × 5 என்ன வருது? 45 4 பாக்கி 445. ஓகே ஜி வருது. ஜி 0.5ஓட வருது. ஏன்னா 29 × 5 445 தான். அப்போ 180 கிட்ட வரணும்னா 0.6 7 போடுவோம். அப்போ 29 இது ஜி வருது. பி வருதான்னு பார்ப்போமா? 60 185. இதை 5 டேபிளால் போட்டோம்னா 12. இதை 5 டேபிள் போட்டோம்னா 3 5 5 அப்படிங்கப்பா 35 37 37/12 0.0 37 × 6 என்ன 5 என்ன வருது? 35 3 5 3s are 15 185. 120 இங்கே இருக்குது, 185 இருக்குது. அப்போ கண்டிப்பாக 0.5ஓட 5 37 × 4 3 தான் மல்டிப்ளை பண்ணி ஆகணும். 3 அப்போனா 0.5 கம்மி ஆகும். பி கம்மி, இ கம்மி, ஜி மட்டும்தான் வருது. அந்த இதில் என்ன பார்த்தோம்? ஏ வந்துச்சு, சி வந்துச்சு, டி வந்துச்சு. கரெக்டா? எஃப் வரல. ஆமாம், ஏ வந்துச்சு, சி வந்துச்சு, டி வந்துச்சு, இப்போ டி வருது. ஓகேவா? இந்த 4 மட்டும்தான், 4 ஷேர்ஸ் மட்டும்தான் எஸ்பிவியோட வேல்யூ 0.5ஓட அதிகமாக இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து என்னது? 4. ஏன்னா என்ன சொல்கிறாங்க? ஹவு மெனி ஷேர்ஸ் ஹாஸ் எஸ்பிவி கிரேட்டர் தென் 0.5 ஆன் தட் டே? 0.5 எஸ்பிவியோட 4 ஷேருக்கு மட்டும்தான் அதிகமாக இருக்குது. அடுத்து டெய்லி லாஸோட ஃபார்முலா வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துக்கிறாங்க. அதில் ஏபிஎஃப்ஜியில் எதுக்கு அதிக லாஸ்? ஓகேவா? ஓகே, லாஸோட ஃபார்முலாவில் யாருக்கு அதிகம் வருது அப்படின்னு கேட்குறாங்க. ஓப்பனிங் மைனஸ் க்ளோசிங் டிவைடட் பை ஓப்பனிங். அதான் இப்போ அதை எடுத்துக்கிட்டோமா? யாருக்கும் கேட்குறாங்க? 4 பேர் கேட்குறாங்களா? யாருக்கு? ஏபிஎஃப்ஜி. ஏக்கு எவ்வளோ வருது? ஏக்கு எவ்வளோ வருது? ஓப்பனிங் மைனஸ் க்ளோசிங் டிவைடட் பை ஓப்பனிங். ஓப்பனிங் 2000 1800 400 இடிக்குது. ஓப்பனிங் 2200. 1 செகண்ட். ஓகே கண்டினியூ. 400 2200 தான் ஓப்பனிங். கரெக்டா? ஏ அப்புறம் என்ன கேட்டாங்க? ஏக்கு, பிக்கு, எஃப்ஜிக்கு. ஓகே, பிக்கு என்ன வருது? ஓப்பனிங் 2000 1700. அப்போ 300 2000. டிஃப்ரென்ஸு ஓப்பனிங் ப்ரைஸ். எஃப்ஜியா இன்னும் அடிக்கணும் போது. ஆமாம், எஃப்க்கு என்னது? 1800 1600 200 1800 இஸ் த ஓப்பனிங். எஃப்க்கு ஜிக்கு பார்த்தோம்னா
1700 1200 500 difference. Okay, 1700 ரெண்டு ஜீரோ கேன்சல், ரெண்டு ஜீரோ கேன்சல், ரெண்டு ஜீரோ கேன்சல், ரெண்டு ஜீரோ கேன்சல். 5/17, 2/18, 3/20, 4/22 எப்படி எழுதலாம்? 2/11 எழுதலாம். 3/20 வேற எப்படி எழுத முடியாது? 2/18 1/9 எழுதலாம். 5/17 ஓகே. ஓகே, 2/11, 3/20, 1/9, 5/17. 2/11 என்ன வரும்? கண்டிப்பா 11 divided by 2 0.01 11 9 0.19 வருது ஏக்கு. ஓகேவா? ஏக்கு 0.19 வருது. பிக்கு பார்த்தோம்னா 3/20 20 divided by 3 0.01 20 10 ஒரு 0 போட்டா ஓகே 100. 0.15 வந்து பி. ஓகே, எஃப்க்கு பார்ப்போம். 1/9 0.01 9 மறுபடியும் 10 தான் வரும். 0.11 இருக்கிறதுலே கம்மி எஃப் தான் போல. ஓகேவா? அடுத்து 5/17. ஆமாம், சாரி இது டியா? சாரி இது எஃப் ஜி. 5/17 17 divided by 5 0.0. இதுதான் அதிகம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா இது 3 இல்லை 4 தான் பண்ணுவோம். அப்போ ஹையஸ்ட் ஜிக்கு தான் வருது. ஸோ ஜி இஸ் த ரைட் ஆன்சர். அதுக்கு தான் லாஸ் அதிகமாக, ஹையஸ்ட் டெய்லி லாஸில் ஜிக்கு தான் அதிகம், ஆப்ஷன் ஏ. அடுத்து என்ன கேட்குறாங்க? வாட் வுட் பி த பர்சன்டேஜ் வெல்த் கெயின், அதாவது பர்சன்டேஜ் கெயின் ஒரு ட்ரேடருக்கு எப்படின்னா, who bought equal number of all bullish shares at opening price, அதாவது ஓப்பனிங் ப்ரைஸில் எல்லா புல்லிஷ் ஷேர்ஸும் வாங்கிடுறாரு. ஓகேவா? அதை விற்கும் போது அந்த டேவோட ஹையில் வித்துடுறாரு. அந்த டேவோட ஹையில் வித்துடுறாரு. எல்லா புல்லிஷ் ஷேர்ஸும் ஓப்பனிங் ப்ரைஸில் வாங்கிடுறாரு. அந்த டேயோட ஹையஸ்ட் ப்ரைஸ் போகும்போது அப்போ வித்துடுறாரு. அப்போ எவ்வளோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ், எவ்வளோ ப்ராஃபிட் அவருக்கு கிடச்சிருக்கும்னு கேட்குறாங்க. அவ்வளோதான் மேட்ரு. ஓகேவா? புல்லிஷ் ஷேர்ஸ் எத்தனை இருக்கு? கிரீன் கலர்ல இருக்கிறதுலாம் புல்லிஷ் ஷேர்ஸ். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். புல்லிஷ் ஷேர்ஸ் கிரீன் கலர்ல இது சிடிஜி. ஓகேவா? சிடிஜி. இப்போ இந்த எல்லா புல்லிஷ் ஷேர்ஸும் வாங்கும் போது அவர் எவ்வளோ இது கொடுத்து வாங்கியிருப்பாருன்னு பார்ப்போம்னா, சிடிஜி தானே ஓப்பனிங் ப்ரைஸ் அப்போ வாங்கியிருக்காரு. கரெக்டா? சியோட ஓப்பனிங் ப்ரைஸ் என்ன? 1200. சியோட ஷேர் 1200 ஓப்பனிங் பண்ணும்போது வாங்கியிருக்காரு. டி வந்து எப்போ ஓப்பன் ஆகுது? சரி, இதில் பார்க்கக்கூடாதா? டி வந்து 1100. ஜி வந்து 1700. ஓகேவா? இது மூணு தான் புல்லிஷ் ஷேர்ஸு. ஓப்பனிங் அப்போ இந்த ஷேர்ஸ்லாம் வாங்கியிருக்காருப்பா. 7 8 10. ஓகேவா? 4000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. இப்போ அவர் விற்கிறாரு எப்போ? ஹையஸ்ட் ப்ரைஸ் போகும்போது அந்த ஷேர்ஸ் எல்லாம் வித்துடுறாரு. ஹையஸ்ட் ப்ரைஸ் சிக்கு என்னது? 1400. 1400. டிக்கு வந்து 1200. ஜிக்கு 1900. டிக்கு 1200. 1900. ஆமாம். ஸோ ஹையஸ்ட் ப்ரைஸ் போகும்போது அந்த ஷேர்ஸ் விற்கிறாரு. விற்கும் போது அவருக்கு எவ்வளோ கிடைக்குது? 4 2 4 2 6 9 15 1 1 2 3 4 4500. ஸோ வாங்கும் போது 4400 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காரு. விற்கும் போது 4500 ரூபாய் அவருக்கு கிடைச்சிருக்கு. இவருக்கு இவ்வளோ ப்ராஃபிட் இப்போ எவ்வளோன்னு பார்த்தா 500 ரூபாய். இதை பர்சன்டேஜில் கேட்குறாங்க.
பர்சன்டேஜ் கெயின், பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எவ்வளோ ஆயிருக்கு, பர்சன்டேஜ் டிக்ரீஸ் எவ்வளோ ஆயிருக்குன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். டிஃப்ரென்ஸு டிவைட் பை பேஸ் வேல்யூ இன்டூ 100. கரெக்டா? இதுதானே. இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 500 ரூபா. பேஸ் எவ்வளோ வாங்கியிருக்காரு ஸ்டார்டிங்கில்? 4000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காரு. இதை டிவைட் பண்ணால் போதும். 100 தான் 1/8 into 100. 1/8 into 100 is 50/4, 25/2. 5/40, 1/8. கரெக்டாக தான் போட்டிருக்கேண்ணா. 1 second. 1900 CDG தானே. 1200, 1400, 1200, 1100, 1700. 4000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காரு. ப்ராஃபிட் 500 ரூபா. 4000. ஸோ 1 second. சாரி, ஓப்பனிங் ப்ரைஸ் அப்போ தான் எவ்வளோ எடுத்துருந்தோம்ல. I have made a very very blunder mistake. இதில் பார்த்தோம்னா தலைகீழ இருக்குது. பியரிஷ் ஷேருக்கு நம்ம பார்த்தோம்னா ஓப்பனிங் மேலே க்ளோசிங் கீழே. ஆனால் புல்லிஷ் ஷேருக்கு பார்த்தோம்னா ஓப்பனிங் கீழே க்ளோசிங் மேலே. நான் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ஓப்பனிங் க்ளோசிங் ஏறிட்டேன். அதுதான் நான் பண்ண ஒரே தப்பு. ஸோ இங்கே வேல்யூ என்ன வரும்னா, சிக்கு வந்து ஓப்பனிங் என்னது 800, டிக்கு ஓப்பனிங் வந்து 500. தெரியுதா? சிக்கு ஓப்பனிங் 800, டிக்கு ஓப்பனிங் 500, ஜிக்கு ஓப்பனிங் 1200. 800, 500, 1200. அப்படியே இங்கே வந்தோம்னா இங்கே தான் நான் தப்பாக எழுதிக்கிறேன்னா. அதான் நான் என்னடா இவ்வளோ கம்மியாக வருதுன்னு பார்த்தேன். 800, 500, 1200. 2, 10, 15, 2500. ஸோ ஓப்பனிங் ப்ரைஸ் அப்போ வாங்கினேன். அவர் போட்ட அமௌண்ட் வந்து 2500. செல் பண்ணும்போது அவருக்கு கிடைச்ச அமௌண்ட் வந்து 4500. ஸோ த டிஃப்ரென்ஸ் இஸ் 2000. பேஸ் ப்ரைஸ் இஸ் 2500 இன்டூ 100. பர்சன்டேஜ் வைஸ் போனாலும் இன்டூ 100 போடுறேன். 0 கேன்சல். இது என்னது 20/25. 5 டேபிளில் காமன் எடுத்தோம்னா 4/5 வருமா? இங்கே இன்டூ 100 இருக்கா? 500 கேன்சல் பண்ணால் 20யா? 4 20 மல்டிப்ளை பண்ணால் 80யா? அப்போ 80%. ஆன்சர் வந்து 80% இருக்கா? பார்த்த மாதிரியே இருந்துச்சு 80. ஆமாம், 80% தான் ஆன்சர். இவ்வளோ தான் கேண்டல்ஸ்டிக் ப்ராப்ளம். என்னடா ஒரு கொஷினுக்கு அரை மணி நேரம்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல அப்படி போயிடுச்சு. நம்ம மைண்டில் டக்குன்னு கேல்குலேட் பண்ணு. கொஷின் என்ன சின்னது தான், அவங்க தான் அதை வளன்னு பெருசாக கொடுத்து அப்படி கொடுத்து வச்சுருக்காங்க. நம்ம எவ்வளோ சீக்கிரமாக கிராஸ்ப் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோமோ அதில் தான் இருக்குது. ஸோ ஈஸியாக ஒரு 4 மார்க் கிடச்சிருது.